9 பேரும் குற்றவாளிகள் என நிரூபணமாக்கப்பட்டுள்ளது. 12 மணிக்கு தண்டனை விபரம் வழங்கப்படும் என்பது தெரிவித்திருக்கிறார்கள். குற்றவாளிகள் என்பது நிரூபணமானதை அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் வரவேற்கிறது. இவர்களுக்கான தண்டனை என்பது சட்டத்தின் உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்துகிறோம். அதோடு மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு, இவ்வழக்கில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசின் சார்பாக நிவாரணம் என்பது வழங்கப்பட வேண்டும், அரசு வேலை என்பது வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறோம். இந்த தீர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பெண்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய தீர்ப்பாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வன்முறையால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் வெளியே வராமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த தீர்ப்பு உண்மையிலேயே நம்பிக்கை அளிக்கக்கூடிய தீர்ப்பாக இருக்கும். அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக இந்த தீர்ப்பை நாங்கள் பார்க்கிறோம்.